இன்றைக்கி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைசஸில் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனில் 172 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. அதாவது -0.72%. இது எது இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கும் ஒரு பேரிஷ் மார்க்கெட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இது எதனால் நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா -1.2% ஃபால் ஆகிருக்கு. S&P 500 வந்து -1.07% ஃபால் ஆகிருக்கு. சைனா மார்க்கெட்டு டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து ட்ரை பண்ண போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. மற்ற ஃபேக்டர்ஸையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டி 50ல் வேரியஸ் ரியலிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வித் சைசபிள் அப்பர் வித் அந்த டெய்லி சார்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,800 அண்ட் 23,900 அண்ட் 24,000 ரெசிஸ்டன்ஸ் வந்து காட்டுது. அதே மாதிரி சப்போர்ட் அந்த பியூர் பேஸ்ட் பாயிண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,600, 23,650, 23,700 இதெல்லாம் நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட் ஜோனாக இன்றைக்கி ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று என்னென்னா, இது வரைக்கும் நிஃப்டி கெயின் பண்ண அத்தனை மூவிங் அவரேஜ்லேயும் லோவில் இருக்குது. மார்க்கெட் டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் சென்டிமெண்ட்டில் தான் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். இந்தியா விக்ஸு இது வந்து இன்க்ரீஸ்டு பை 0.5%, க்ளோசர் டு 14 பாயிண்ட் அவரேஜில் 13.97 வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. whenever the VIX is getting increased, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். 45 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் பில்டப்பில் இண்டிகேட் ஆகிருக்கு. நேற்று 31 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் அன்வைண்டிங்கில் நேற்று மார்க்கெட்டில் வந்து நியர்லி 104 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பில்டப்பில், 37 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கவரிங். as it is FI வந்து பார்த்திங்கன்னா 1,893 crores வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,173 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. FI வந்து தொடர்ந்து வந்து சென்டிங் மூட்லேயே. மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து நியூஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா RBNL, மார்கான் டக் அண்ட் ப்ரெஸ்டீஜ் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ், விப்ரோ, ஜூப்ளியன்ட், இன்டீரியா இவங்கெல்லாம் வந்து நியூஸில் இருக்காங்க. these are the major stocks where you can focus. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க் ஏரியா -1.27% வந்து டவுனில் இருக்குது. அதுமாதிரி HDFC 0.7%, ICICI -1.0%, IT ஏரியாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நம்ம வந்து இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா, க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனில் இருக்குது. 0.5% டெல்ஃபுல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா +0.1%, க்ரூட் ஆயில் வந்து 0.63% ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. குட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி வார்மிங் அலாம் அண்ட் இட் இஸ் -700 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது. அதாவது அது -0.7% மார்னிங்லேயே வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சைனா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நெகட்டிவாக தான் இருக்குது. யூரோப்பும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஏற்கனவே யூஎஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இனிய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்னிக்கல் அந்த FII அண்ட் ஃபாரின் குளோபல் கியூ எல்லாமே பார்த்தோம்னா, இந்த வருஷத்தோட கடைசியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டாக தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ளக்சுவேட் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அதை வந்து நம்ம இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து ப்ளேவர். அது மாதிரி நேற்று அட்வான்ஸ் டெக்லைன் பார்த்திங்கன்னா ஒரு 750 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கு. மோஸ்ட் 1,793 ஸ்டாக்ஸ் வந்து டெக்லைன் ஆகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ். இட்ஸ் ஷார்ட் வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.